நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். Our Lord Jesus Christ is good all the time. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்ட மக்கள் நிச்சயமா பாக்கியம் உள்ளவர்கள், சந்தோஷப்பட வேண்டியவர்கள். வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய மேக்சிமம் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். Those who have the Lord Jesus are so blessed and they have abundance of life. இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை பார்ப்பதற்கு முந்தி சில காரியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். Before we look into the word of God, I want to share few things with you. இப்பொழுது உள்ள காலங்கள் மிக கொடிய காலங்கள். These days are very evil and very dangerous. மிக கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். It's important that we are very careful with our life. யாருமே அஜாக்கிரதையா இருந்து இந்த நோய் தொற்றுக்கு நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. We should not be careless and get sick because of this pandemic. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் இந்த நோய் கிருமி விட்டு வைக்கிறதில்லை. ஆகவே எல்லாரும் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். You have got to be very alert because this pandemic, this virus doesn't leave anyone. இந்த காலத்துக்கு ஏற்றது போல தேவன் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். God has given us a word according to these times. அதை கவனமாய் நீங்கள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I request you to listen to it very keenly. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு டிவி பார்க்கிறோம் அல்லது ஏதோ ஒரு செல்லில் அல்லது கம்ப்யூட்டரில் இப்போ ஐபேடில் நாங்கள் ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறோன்ற மாதிரி இராமல், Do not be in a place where you think you're just watching some TV program or just watching something through your laptop or your cell. Don't be so careless. தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் இருக்கிறதாக பாவித்து நீங்கள் இந்த செய்தியை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். I encourage you to listen to this word of God with reverence, with fear of God, as you would in a church. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் குடும்பமாக கூடியிருக்கும் போதே இந்த ஆராதனை நேரத்தில் தேவனுக்கு காணிக்கை மூலம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது உண்மையான காரியம். It's good that as you have come together as a family to listen to the word of God, it's good that you keep your offering aside and worship God as well. உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் இடைநாட்களில் நீங்கள் வெளியே வரும்போது ஆலயத்துக்கு வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிற காணிக்கை பெட்டியில் ஜெபத்தோடே உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். I will encourage you to collect your offering and come to church whenever you can during the week and prayerfully put it in the offertory box. அரசாங்கம் லாக்டவுன் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் ஒழுங்காய் கீழ்ப்படிந்து நாம் காத்துக்கொள்வது நல்லது. It's good that we obey the law of the land and be careful and stay safe. நம்முடைய பிளஸிங் சென்டர் சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாருமே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தருடைய ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதில் மிக ஆர்வம் உள்ளவர்கள். The believers in this blessing center church, you are very keen in growing in the Lord and obeying his word. தொடர்ந்து நீங்கள் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். I encourage you to preserve and keep your spiritual life strong in the Lord. இப்பொழுது ஒரு சின்ன ஜெபம் நாம் செய்வோம். We'll make a prayer to the Lord. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நீங்கள் கேளுங்கள். Ask the Lord and say, Lord, speak to me this morning. சும்மா நீங்க உட்கார்ந்திருக்க வேண்டாம். எல்லாரும் நீ ஜெபிக்கும் போது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தாவே எனக்கு உம்முடைய வார்த்தையை நீர் தாரும் என்று கேளுங்கள். As you're sitting there, I would encourage you to close your eyes and ask God sincerely and say, Lord, give me a word this morning. நிச்சயமாய் கர்த்தர் இன்று உங்களோடு பேசுவார். I'm very sure the Lord is going to talk to you this morning. நல்ல தகப்பனே, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசி எங்களுடைய மனதை, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய வசனத்தினால் ஆசீர்வதித்து இந்த இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் நாங்கள் உமக்கு மகிமையான சாட்சிகளாய் வாழ எங்களோடு பேசும். Father, we pray that Lord you'll speak to us, that our spirit, soul and body, that we would live for your glory, Lord, even during these difficult times. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் என்னவென்றால், நம்மை ஒளித்துக் கொள்ளும்படி அவர் சொல்லுகிறார். Today what the Lord wants to tell us this morning is that we should hide ourselves. வேத புத்தகத்தில் யாரையாவது ஒருவரை பார்த்து தேவன் அவ்விதம் சொல்லி இருப்பார். The word of God
definitely talks to people about hiding themselves. ஆனால் அதை தேவன் நம்மை பார்த்து சொன்னதாக நாம் எடுத்து அர்த்தம் கொண்டு வேதத்தை வாசிக்க வேண்டும். I want you this morning to take it personally and say that God is asking me to hide and thereby abide by it. நிச்சயமாக அந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். I'm sure these verses are going to bless you this morning. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு என்று ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார். It says in 1 Kings chapter 17 verse 3, it says, "Get away from here and turn eastward and hide by the brook of Kerith, which flows into Jordan." தேவன் தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வரும்படி எலியாவை கொண்டே அந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். God through Elijah spoke about the famine that was going to come into this land. ஏனால் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பயங்கரமாக பாவம் செய்கிறார்கள். It was because the people of the land were rebelling and sinning against the Lord. அதனாலே தேவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார். So the Lord wanted to punish the children of Israel. அவர்கள் என்ன தண்டனைனா மழை பெய்யாதபடி ஆண்டவர் தடுத்துட்டார். The punishment was that the Lord stopped the rains. அதனால் பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. And because of that there was great famine in the land. அந்த நாட்கள்ல ஆகாரம் இல்லை, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் இந்த பஞ்சத்தினால் தன்னுடைய ஊழியக்காரன் பாதிக்கப்படக்கூடாது என்று அவரை கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளித்து கொண்டிருக்கும்படி சொல்லுகிறார். Because of famine there was no food found in the land, and God tells his prophet to go hide near the brook of Cherith. நிச்சயமாக இந்த வசனம் இன்றைக்கு நம்மோடு கூட நேரடியாக பேசுகிறது. Definitely this word is talking directly to each of us this morning. எலியாவின் காலத்திலே பஞ்சம், அந்த பஞ்சத்தில் எலியா பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேவன் சொல்லி அங்கே போய் உன்னை ஒளித்துக் கொள் என்று சொல்லுகிறார். During the times of Elijah there was a great famine, and God protected Elijah and told him to go hide himself in a particular place to save him from famine. இன்றைக்கும் நாம் நம்மை ஒளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். Even today we are in a place where we are supposed to hide ourselves. ஏனென்றால் நம்மை சூழ ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. Because when we look around us there's so much of danger around us. எவ்வளவுதான் நம்மை சுத்தமாக வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டாலும் ஏதோ ஒரு வகையிலே இந்த கொரோனா கிருமி நம்முடைய ஜனங்களை அது பாதிக்கிறது. No matter how hard you try to preserve yourself, keep yourself clean, this pandemic is going and affecting everyone. இந்த சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும், யாருக்குமே எதுவுமே மறைவானது இல்லை. ஏனென்றால் மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். This is not something strange or something hidden. We are living in times which are so dangerous. We all know that. இந்த பயங்கரமான சூழ்நிலையில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். During this dangerous times, God is telling us very clearly to hide ourselves and preserve ourselves. தேவன் நம்மை மறைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். God tells us to hide ourselves. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் 91ஆம் சங்கீதத்தில் உள்ள காரியங்களை பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் மிக அருமையாய் சொல்லுகிறார், உன்னத மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதில் 3ஆம் வசனம் பாருங்கள், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். 4ஆம் வசனம், அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். It says in Psalm 91, it says, he who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. It says in verse 3, surely he shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. Verse 4, he shall cover you with his feathers, and under his wings you shall take refuge. His truth shall be your shield and buckler. அந்த 3ஆம் வசனத்தில் பாருங்கள், பாழாக்கும் கொள்ளை நோய் என்று சொல்லி இருக்கிறது.
In verse 3, he says, a perilous pestilence. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் எல்லாரும் பாதிக்கப்படும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் தம்முடைய செட்டைகளை விரிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. When the perilous pestilence affects the land, the Bible says that God with his wings around his people preserves them. தமிழ்ல ரொம்ப அருமையா அந்த வசனம் இருக்கு பாருங்க. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. In Tamil it says beautifully like how a mother hen protects the little ones within his wings. The Lord will protect his children. பயங்கரமான கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் நிச்சயமாக நம்முடைய தேவனுடைய செட்டைகளுக்கு கீழே நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். During this time of pestilence and danger, it's very important for us to go under the wings of our God and Father and hide ourselves. ஏனென்றால் 119ஆம் சங்கீதம் 114ஆம் வசனத்துல என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே என்று சொல்லுகிறார். Because it says in Psalm 119 verse 116, he says, you are my hiding place and my shield. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கர்த்தாவே நீரே என் மறைவிடம். What a beautiful word. David says, Lord, you are my hiding place. நாம் இந்த நாட்களில் கர்த்தருக்குள் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. These days it's very important that we hide ourselves in the Lord. தாவீது ராஜா அந்த தேவன் நம்மை மறைத்துக் கொள்ளுகிற விஷயத்தை 27ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் இவ்விதம் கூறியிருக்கிறார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். David says in Psalm 27 verse 5 beautifully, he says, for in the time of trouble he shall hide me in his pavilion, in the secret place of his tabernacle he shall hide me, he shall set me high upon a rock. அதுல தீங்கு நாள் என்று தாவீது அதை தீங்கு நாள் என்று சொல்லுகிறார். David says in the time of trouble. தீங்கு நாளில் தீங்கு வரட்டும், எது வந்தாலும் அது பரவாயில்ல, அது உங்களை ஒன்றும் செய்யாது. அப்படி தேவன் நம்மை அந்த தீங்குக்குள்ளே அனுமதித்து அப்படி செய்யறதில்ல. தீங்கு நாளில அந்த தீங்கு நம்மை பாதிக்காதபடி நம்மை அவருடைய கூடாரத்துக்குள்ளே மறைத்து ஒளித்து வைக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். David says in the time of trouble that God doesn't let us just wander and take risk, but he says that in times of trouble God hides us in his pavilion. அதாவது தீங்கு கெடுதி தீமைகள் தீங்கு நடக்கிற நாட்கள் நன்மை உண்டாகிற நாட்கள் என்று ரெண்டு வித்தியாசமான காலங்கள் உண்டு. There are different seasons. There are times when things go well with you. There are times when evil or troubles happen in life. ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை தீமையை பொல்லாப்பை சந்திக்க விடுகிறதில்லை. At times God doesn't allow us to face struggles and troubles. எலியாவை தேவன் ஒளித்துக் கொண்டிரு என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த பஞ்சத்தை எலியா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தேவன் கண்டார். God did not want Elijah to face the trouble of famine, and so he told him to hide himself. அதுபோல இந்த நாட்களில் இருக்கிற இந்த பொல்லாத சூழ்நிலைகளை இந்த கொரோனாவை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ள தேவனுடைய வசனங்கள் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. Likewise, during this time of pandemic, to save ourselves from this pandemic and destruction, the word of God encourages us to hide ourselves. தாவீது நாட்களில் தீங்கு நாள் இருந்தது. During the times of David, he faced troubled times. இப்போ நம்முடைய நாட்களிலும் தீங்கு நாட்கள் இருக்கிறது. Even in our days, we find troubled times. ஆகவே இந்த தீமையான நாட்களை நாம் ஃபேஸ் பண்ணணும், அதை நம்ம சந்திக்கணும் என்று தேவன் விரும்பவில்லை. So even during this time, it's not God's will that we should face all these days of evil and trouble. ஆண்டவர் அதாவது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி சொல்லுகிறார், சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று
என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். When the Lord taught us the Lord's Prayer, He said, "Lead me not into temptation, but preserve me from evil," He says. ஆகவே தீமை சோதனைக்குள்ளே நாம போக வேண்டாம், தீமைக்குள்ளே போக வேண்டாம். We should not walk into temptation, we should not walk into any trouble. அப்படித்தான் நம்மை பற்றி தேவன் அந்த எண்ணம் கொண்டிருக்கிறார், அப்படித்தான் அவர் விரும்புகிறார். That's what God desires for you. That's what God wants in your life. ஒரு நாளும் நம்மை தீமைக்குள், அதாவது சிலர் பிரசங்கம் பண்ணுவார்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்குள் போட்டு அவர் அற்புதம் செய்தார் என்று பேசுகிறது சரியானதே. ஆனால் அதை இந்த காலத்துக்கு நாம் ஒத்திட்டு பேசக்கூடாது. It's true, God allowed Shadrach, Meshach and Abednego to go through fire, but we can't compare that to these times. அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலைகள் வேற. Those days the situation was very different. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விக்கிரகங்களை வணங்கும்படி ராஜாவால் கண்டிப்பு படுத்தப்பட்ட நாட்களில் அவிதமான காரியங்களை தேவன் செய்தார். When the children of Israel were forced to worship an idol, that's the time God allowed them to go through such difficult times. இப்பொழுது நான் பொருத்தமாக ஒரு வசனம் சொன்னால் உங்களுக்கு அது சரியா இருக்கும் என்று நினைக்கிறேன். I want to refer a beautiful verse that will make sense to you this morning. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, 26ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, என் ஜனமே நீ போய் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள் என்று சொல்லுகிறார். This is a beautiful verse. It says in Isaiah chapter 26 verse 20, "Come, my people, enter your chambers and shut your doors behind you. Hide yourself, as it were, for a little moment, until the indignation is past." இங்கே ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு தமிழ் வேதாகமத்தில். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, சினம் கடந்து போகும் மட்டும் ஒளிந்து கொள் என்று சொல்லியிருக்கு. In Tamil it says beautifully, "Till the wrath is past, hide yourself." தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. The wrath of God has come down on the people. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பாதுகாப்பதற்காக இஸ்ரவேல் மக்களை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி, எகிப்து மக்களை ஒரு புறம் ஒதுக்கி, இவர்களுக்கு இருளும் அவர்களுக்கு வெளிச்சமும் காட்டினார். In the times of Moses, God made a very clear demarcation where he made the children of Israel stay in one place and the Egyptians somewhere else, so that there was difference. They had light and the children of Israel had dark. Egyptians had darkness. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, இந்த வார் நம்முடைய இந்தியாவில் நடந்த போது பயங்கரமான ஒரு வார் நடந்தது. நான் நினைக்கிறேன் அது சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் இந்தியா முழுவதுக்கும் கொடுத்தார்கள். என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஜன்னல் கதவுகளை எல்லாம் கருப்பு பேப்பர் வைத்து ஒட்டுங்கள், மேலே வெளிச்சம் தெரியாதபடி எல்லாவற்றையும் டார்க் ஆக்குங்க, வீட்டுக்குள்ளே லைட் போட்டால் வெளியே இரவில் தெரியக்கூடாது, என்றால் இந்த வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் அதாவது பாம்பு போட்டுருவாங்க, அதனால் உங்களை இப்படி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு அரசாங்கம் சொல்லிச்சு. அதே மாதிரி எல்லாரும் அப்படி செய்தார்கள். I remember those days when there was war in our land. I think it was during Jawaharlal Nehru's time that I think there was a war between India and China, where the government told us, be safe, close your windows, have black papers or curtains, darken your windows so that when you light a lamp in your house, that the enemy flying over will not see light and bomb this place. So for safety's sake, they told us to hide ourselves from the enemy's eyes. அதுபோலதான் இந்த நேரத்திலும் தேவன் நமக்கு சொல்லுகிறார். Similarly, God is telling us during this time to be safe and to hide ourselves. பயங்கரமான இந்த கொரோனா கிருமி உலகம் முழுவதையும் பாதித்து கொண்டு வருகிறது. This terrible, horrible virus is destroying mankind all over the world. ஆகவே நாம் நம்மை காத்துக்கொள்வதற்காக நாம் நம்மை ஒளித்துக் கொள்ள வேண்டும். So to preserve ourselves, to be safe, we need to hide ourselves. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் ஒரு காரியம் சொன்னார். அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து
அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் உங்கள் வாசல் நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும் என்று சொன்னார். God commanded the children of Israel, saying during Passover that you have got to slay a lamb and take the blood of the lamb and smear it on the doorpost so that you'll be safe. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், வீட்டிற்கு வெளியே வரக்கூடாது. உங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, நான் என் இஷ்டத்துக்கு வெளியே சுத்தலாம் என்று ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கல. நீங்க வீட்டுக்குள்ள இருந்து வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும்ன்றது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. There was a very important instruction God told the children of Israel. He said, you will slay a lamb, you will kill a lamb, put the blood on the doorpost, and you will hide yourself in your house. He did not say that no, just because you have got blood on your doorpost, that you can walk out and go in and come out whenever you want because the blood is there. No, God told very clearly, a very strict instruction, be inside the house, do not go out, hide yourself. தேவனுடைய கோபம் எகிப்தின் மேல் வந்து இறங்கினது. The wrath of God came on the land of Egypt. எல்லா ஜீவராசிகளிலேயும் எல்லா மனுஷர்லையும் தலைப்பிள்ளையை சங்கரிக்கிற சங்கார தூதன் கடந்து வருகிற காலமாய் இருந்தது. That was a time where the angel of death came and it killed every firstborn, be it cattle or mankind. Every firstborn was slain. அந்த நேரத்தில் எபிரேயராய் இருந்தாலும் சரி, எகிப்தியராய் இருந்தாலும் சரி, வீட்டிற்கு வெளியே இருந்தால் நிச்சயமாய் சங்கரிக்கப்படுவார்கள். So during this visit of the angel of death, whether he was a Hebrew or an Egyptian, when he was found outside, he was killed. அதாவது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் வீட்டில், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, எங்கள் மேலே ஆண்டவர் இயேசு ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம், அதனால எங்களுக்கெல்லாம் இந்த கட்டுப்பாடெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சிலர் பேசுகிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். It comes to my knowledge that some are saying that I'm born again, the blood of Jesus is over my life, and so nothing will harm me, and so I can go out, and some talk like that. That's what I heard here. ஏசாயா தீர்க்கதரிசி மிக அருமையாக அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கோபம், அதைத்தான் சினம் என்று சொல்லி, தேவனுடைய கோபம் கடந்து போகும் வரைக்கும், அது நம்மை விட்டு நீங்கி போகும் வரைக்கும் நீ வீட்டுக்குள் போய் வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள உன்னை ஒளித்து கொண்டிருன்னு சொல்றாரு. That's why Isaiah says beautifully, he says, till the wrath, the anger, the indignation of the Lord passes away, go into your chamber and shut your doors and hide behind the doors. தேவன் சொன்னதை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. It's our duty to do what God tells us to do. அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்பது நாம பார்த்தால் அந்த வேத வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அரசாங்கமும் சொல்லுகிறார்கள். When we look at what government says, it also says almost the same as what the word of God says. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும்படி தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள ஜனங்களின் பாவம் தேவ சமூகத்துக்கு போய் எட்டிட்டு, அன்பானவர்களே, ஆகவே தேவ கோபம் வந்து இறங்கி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். Dearly beloved, what I strongly feel is that the wickedness and the sins of God have gone to the presence of God, and because of that, the wrath of God has come down on this earth. நாம் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், சபை மக்கள், சர்ச் லீடர்ஸ் எல்லாரும் ரொம்ப கண்ணீரோட பாரத்தோட நாம் ஜெபிக்கிறோம். It is true, we have prayed with so much of burden, with tears. Churches have prayed, leaders have prayed for days together. With burden we have prayed. ஆகவே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், ஒன்று செய்யாது என்று நாம் அப்படி அசதியா இருந்து விடக் கூடாது. Just because we pray, we should not be careless. நம்முடைய ஜெபம் எவ்வளவு இருந்தாலும் அந்த ஜெபத்தின் மத்தியிலும் அன்பானவர்களே இந்த கொடூரமான கொள்ளை நோய் பரவி வருகிறதை நாம் பார்க்கிறோம். No matter how hard we pray, we see that this pestilence is just sweeping the land. ஆகவே நாம் ஜெபிக்கிறதினாலே தேவன் நம்மோடு பேசுகிறார். Because we pray to him, God speaks to us. எசேக்கியா ராஜா இந்த அவருக்கு விரோதமாக யுத்தம் வந்தபோது அவர் ஆலயத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபித்தார். அப்பொழுது ஜெபித்த போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் அவர்களோடு பேசினார். When Hezekiah was facing a war, he went to the temple of God and he prayed. He wept and asked God counsel, and because of that
prophet Isaiah went and told him the counsel of the Lord. ஆகவே நாம் நம்மை மறைத்துக் கொள்வதற்கு ரொம்ப முக்கியமானது ஜெபம். So to hide ourselves, ஜெபம் பண்ணும்போது we need to pray. ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்மை மறைக்கிறார். When we pray, God hides us. யாத்திராகமம் 24 அதிகாரம் 15 16 வசனங்களை பாருங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். It says in Exodus chapter 24, verse 15 and 16. Let me read it for you. It says, Then Moses went up into the mountain, and a cloud covered the mountain. Now the glory of the Lord rested on Mount Sinai, and the cloud covered it for 6 days. And on the 7th day, he called Moses out of the midst of the cloud. மோசே ஜெபம் பண்ணுவதற்காக, தேவனோடு பேசுவதற்காக அவர் மலையின் மேல் ஏறின போது அவரை மேகம் மூடிவிட்டது. When Moses climbed the mountain to talk to God, when he wanted to pray, it says in the Bible that the cloud came and covered him. நாம் ஜெபம் பண்ணும்போது தேவன், நம்முடைய மறைவிடமாயிருக்கிற தேவன் நம்மை மறைத்துக் கொள்வார். When we start praying, when we start looking up to God, he is a hiding place and he hides us in his presence as we pray. இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனத்தில் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பண்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். It says in Matthew chapter 14 verse 23, And when he had sent the multitudes away, he went up on the mountain by himself to pray. And when evening came, he was alone there. ஜெபம் பண்ணும்போது நாம் நம்மை இந்த உலகத்துக்கு மறைத்துக் கொள்ளுகிறோம். When we pray, we hide ourselves from the world. ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. When Jesus talks about prayer, he says in Matthew chapter 6 verse 6, he says, But you, when you pray, go into your room, and when you have shut your door, pray to your Father who is in the secret place, and your Father who sees in secret will reward you openly. அதைத்தான் ஏசாயா 26:20 நாம் வாசித்தோம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். That's what we read in Isaiah chapter 26 verse 20. He says, Go into your chamber. He says, my people, go into your chambers, shut your doors and hide yourself so that you'll be safe till the wrath passes away. இயேசு ஜெபம் பண்ணும்போது நீ போய் உன் வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டிக்கோ அப்படி சொல்றாரு. Jesus says, when you pray, go into your house, go into your room and lock the door and hide yourself. இது நம்ம மொத்தத்தில் இப்படி எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய ஜெபம் பண்ணும்போது நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை மறைத்துக் கொள்ளுகிறோம். In totality, we can take it this way, that when we pray, we hide ourselves in the presence of God. இந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி ஆவியானவர் நம்மை ரொம்ப வலியுறுத்துகிறார். These days, the Holy Spirit is laying in our hearts to spend time and pray more. ஒரு காரியம் நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, சாத்தானுக்கு நம்மை மறைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். Can the devil hide us? Very true, he can. எல்லா தீமைக்கும் காரணம் பிசாசுதான். He is the root cause of all evil. இந்த பயங்கரமான கொரோனாவுக்கு காரணமும் பிசாசுதான். He is the one behind this terrible pestilence and pandemic. ஆகவே அவனுக்கு தோல்வியை உண்டாக்குவதற்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. That is why to defeat him all these things happen. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இந்த பூலோகத்தில் நம்முடைய ஜீவனை விடும்போது நாம் நிச்சயமாய் நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய கண்களை திறப்போம், நாம் அவரோடு இருப்போம். நித்தியத்தில்
நாம் அவரோடு கூட இருப்போம். It's true, as children of God, when we close our eyes on this earth, we would go into His presence and live with Him eternally. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மரணத்தை ஜெயித்தவர்கள். We, as children of God, we have overcome death. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இந்த பூலோகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும்போது நம்மை மறைத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உண்மையை, அந்த ஆவியானவருடைய ஆலோசனையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். During this time, it's important that you have this counsel of God, counsel of the Holy Spirit, that you keep yourself safe and hide yourself. சவுல் என்கிற ராஜா தாவீது என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனை கொல்லுவதற்காக அவனை தேடிக்கொண்டே சுற்றி அலைகிறான். King Saul wanted to hurt David, to kill David, so he goes and searches and wants to slay him. தாவீதை கொல்லணும், அதுதான் அவனுடைய திட்டம். His desire, his goal was to finish off, kill David. ஆனால் தேவன் தாவீதை சவுல் கண்களுக்கு படாதபடிக்கு மறைத்தார். It says beautifully that God hid David so that Saul could not find him. சில நேரங்களில் சவுல் தாவீதின் கையில் சிக்கிக் கொள்ளும்படி செய்தாரே தவிர, ஒரு நாளும் தாவீது சவுலின் கையில் சிக்கிக் கொள்ளும்படி தேவன் ஒரு நாளும் செய்யவில்லை. At times it so happened that God made it in such a way that Saul was almost caught in David's hand, but not even once did God hand over David into Saul's hand. அதைத்தான் தாவீது ராஜா, அந்த அனுபவத்தை தான் அவர் சங்கீதமாய் பாடும்போது அவர் பாடுகிறார், தீங்கு நாளில் என்னை அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை காப்பாற்றுகிறார், என்னை மறைக்கிறார் என்று சொல்லுகிறார். That's why David says beautifully in Psalm that the time of trouble he hides me under his pavilion. எந்த சத்துருவும் அந்த நேரத்தில் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. No evil, no enemy can touch us during that time. ஆகவே இந்த நாட்களில் அன்பானவர்களே, நாம் சந்திக்கிற இந்த பயங்கரமான தீமை, நம்மை சுற்றி பயங்கரமாக பரவி கொண்டு வருகிற இந்த கொரோனா கிருமி காலத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் தேவனோடு நெருங்கி அதிகமாய் செபித்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். So during this time of pandemic and pestilence, it's so important that you get closer to God, that you spend time praying and you hide yourself in His presence and be found in His presence and stay at home and grow in the Lord. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதைத்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்னார். I want to repeat again, this is what God told the children of Israel. அழிவும் நாசமும் எகிப்தியருக்கு தான். Destruction and calamity is for the children of Egypt, it's for the Egyptians. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு அது கிடையாது. Not for the children of Israel. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய அந்த நிபந்தனைக்கு, கட்டளைக்கு, அவர் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் அவர்களும் அதில் பாதிக்கப்படுவார்கள். God says that even if you are a child of Abraham and children of Israel, if you disobey God and have your own way, you will be destroyed. God warned. எத்தனை பேர் இஸ்ரவேலர் வீட்டில் வந்து நாங்க வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, நாங்க வெளியே தான் இருப்போம்னு கீழ்ப்படியாம எத்தனை பேர் வெளியே வந்து அந்த சங்கார தூதனால் தாக்கப்பட்டார்களோ அது பற்றி தெளிவாக இல்லை. அப்படி இருந்திருந்தால் நிச்சயம் தாக்கப்பட்டிருப்பார்கள். It's not very clear that some of the children of Israel were outside when the angel of death came and they could have died. It doesn't say clearly, but if they were out wandering on the road outside the house, definitely the angel of death would have destroyed them. நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மருத்துவர்கள், இன்னும் அரசாங்கம் நமக்கு சொல்லுகிறது முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று. The government and the health department, to save us, to preserve us, have ordered us that we have got to wear masks. என்ன காரணம்? அந்த கிருமி நமக்குள்ளே வந்து நாம் பாதிப்படையக்கூடாது என்பதுதான் அதன் அர்த்தம். The only reason is to stop the virus from entering us and destroying our lives. இங்கே அதைத்தானே சொல்லி இருக்கிறது, இந்த தேவனுடைய சினம், கோபம் கடந்து போக மட்டும் உன்னை ஒளித்துக்கொள், உன்னை மறைத்துக்கொள், உன்னை காத்துக்கொள் என்று ஆண்டவர் அதை முன்னவே நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. That's what the word of God also says, that till the wrath of God passes away, God says hide yourself, preserve yourself, keep yourself safe.
அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். It's important that we obey what God has told us. இந்த நாட்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒளித்துக்கொண்டு தேவ சமூகத்தில் உங்களை காத்துக்கொள்ளும்படி ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். The Holy Spirit is saying very clearly that during this time that you stay at home, preserve yourself and spend more time with the Lord and guard yourself. நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். When you really fervently pray, the presence of the Lord can shield you, can shelter you, can overshadow you. எனக்கு விசுவாசம் இருக்கிறது, இந்த கொரோனா என்னை ஒன்று செய்யாது அப்படி என்று கூட்டத்துக்கு நடுவில் போகிறது, ஆட்களோட ஒட்டி நடக்கிறது, முகம் பக்கத்தில் வைத்து பேசுகிறது, முகக்கவசம் அணியாமல் இருப்பது, கைகளை சுத்தம் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியாத ஆட்கள் எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, கர்த்தர் எங்களை காப்பார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். Some, they think that God will preserve them, and so they, without any caution, without any safety, without wearing mask, without keeping social distancing, without preserving their life, they speak very close to people, and they think God is there, will preserve me. No, that's not right. சிலர் சொன்னாங்க பாருங்க, சிலர்லாம் சமீபத்தில் ஒரு சினிமா நடிகர் இறந்த உடனே சிலருக்குள்ள ஒரு வேகம் வந்து ஒரு எமோஷனில் மாஸ்க் தேவையில்லை, வேக்சின் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை, அப்படி இப்படின்னு ஒரு வெறுப்பில் ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அது வேதத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் விரோதமானது. When one celebrity passed away recently, some people got very emotionally and they spoke on TV saying that this vaccine is not right and this pandemic is not there, this virus is not a killer, and so on and so forth, because they were emotionally disturbed. They said such things, but what they did and said was against the government and against the word of God. கிறிஸ்தவ மக்கள் யாராவது நீங்கள் விசுவாசம் என்று பேசிக்கொண்டு நீங்கள் இது மாதிரி புத்தியீனமான காரியங்களை செய்யக்கூடாது. As a child of God, when you call yourself a Christian, you should not do such foolish things. வேத வசனம் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீதிமொழி 27:12 விதமாய் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். It says in Proverbs chapter 27 verse 12, a prudent man foresees evil and hides himself. The simple pass on and are punished. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு பாருங்க. அதாவது ஒரு ஆபத்து வருது, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன விவேகி என்ன செய்கிறான், தன்னை காத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லி இருக்கிறது. The Bible says very beautifully, it says the prudent man foresees evil and he hides himself. அதாவது விசுவாசம் இங்கெல்லாம் அவர், அதாவது விவேகி என்றால் விசுவாசி, ஞானம் உள்ளவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவருடைய பலன் ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றவர்களை தான் விவேகி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விவேகிகள் காலத்தில் எந்தெந்த காலத்தில் எப்படி நடக்கணும் என்கிற அறிவை உடையவர்கள். It talks about a prudent man. A prudent man is a man who walks by faith, who trusts in God, who walks according to God's ways. And the Bible says that a prudent man foresees evil and hides himself. இந்த காரியத்தை செய்ய அவர்கள் தானாக முன் வருகிற விவேகியா இருக்கிற ஒரு மனுஷன், ஆபத்து வருகிறது, ஒரு கொரோனா வருகிறது, நான் இப்படி அலையக்கூடாது, நான் இப்படி செய்யக்கூடாது, என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு அவனுக்காகவே தேவன் அவனுக்கு கொடுக்கிறார் அந்த அறிவை. It says in the Bible that this prudent man, he sees evil and he doesn't take risk, but he feels he's got to hide himself and he does it. And this thought comes from God. God makes him realize that I need to keep myself safe, and he hides himself. This is of God. விசுவாசிகள் குடும்பங்கள்ல விசுவாச பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் இதை கவனிக்க வேண்டும். நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள், கிறிஸ்தவ மக்கள், விவேகிகள் என்று உங்களை சொல்லலாம். ஆபத்து வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே காத்துக்கொள்வதற்காக அந்த சேஃப்டி மெஷர்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களை ஒளித்துக் கொள்வதற்கு அடையாளமானது. I'm talking to the young people, to the old and the children.
According to the Bible, you might be a prudent person. I want you to be a prudent person, that on your own you will choose and take every measure possible to preserve yourself, to save your life, and to be safe. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சிலர், அதாவது விசுவாசிகள் பேதைகளாக இருக்கக்கூடாது. A child of God, a believer, could not be a simpleton. ஒரு நாளும், அதாவது ஒரு மாதிரி அறிவீனமா நடந்து கொள்ளக்கூடாது. We should not behave foolishly. இந்த இடத்துல விசுவாசத்தை முக்கியப்படுத்துகிறதாக நினைத்து நீங்கள் அவிசுவாசிகளாய் போய்விடக்கூடாது. You should not think you're exercising your faith and become an unbeliever. விசுவாசத்தை குறித்து சரியான அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். You've got to rightly divide what it means to be having faith in God. விசுவாசத்தை பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் எல்லாம் அந்த விசுவாசத்தை பிரசங்கித்த அவர்கள் அதன்படியே தங்களை காத்து கொள்ள வேண்டும், ஒழித்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாய் இருக்கிறார்கள். People, preachers who have preached about faith have taken care to preserve themselves and to guard themselves and to hide themselves. இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நோய் கிருமி ஒன்றும் செய்யாது, இந்த ஆபத்து என்னை ஒன்றும் செய்யாது அப்படி என்று சொல்லி ஒரு மாதிரி அறிவீனமாக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. Based on this word of God, I want to warn you that you should not tell yourself or think or imagine saying that this virus will not affect me and do things foolishly. அதாவது கொள்ளை நோய் என்றால் சங்காரம் செய்கிற ஒரு நோய். அதைத்தான் வேதத்தில் சங்கார தூதன் என்று சொல்லி இருக்கிறது. Pestilence is something that destroys. It's a destroyer. That's why the Bible says it's an angel of death. அப்படி அந்த சங்கார தூதன் கடந்து போகும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று. When the angel of death passed by, the instruction for the children of Israel was to be inside the house. அதிலே புத்தீனமாக நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஒன்றும் செய்யாது என்று அவன் வீட்டை விட்டு வெளியே எவன் வந்தாலும் அந்த சங்கார தூதனுக்கு அவன் பலியாவான். So foolishly, if children of Israel thought, I believe in God and He's my protector and so on and so forth, and if he disobeys God and comes outside the house, definitely the angel of death will destroy him. ஒரு சமயம் இயேசுநாதரை கல்லெறிவதற்காக சிலர் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். It so happened once people wanted to stone Jesus, and so they picked up stones. அது இந்த வசனம் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் இருக்குது. அப்பொழுது அவர் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் எரியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். It says beautifully, it says in John chapter 8 verse 59, then they took up stones to throw at him, but Jesus hid himself and went out of the temple, going through the midst of them, and so passed by. நான் கொஞ்சம் வேடிக்கையா நான் இயேசுவா இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் அந்த நேரத்தில் என்று யோசித்து பார்த்தேன். I just imagined and thought, what would I have done if I were in Jesus' place that time? இந்த மனுஷர்களுக்கு நான் கடவுளுடைய தேவகுமாரன் என்று இவர்களுக்கு தெரியாது. These people don't know that I'm the son of God. எனக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு, நான் கடவுள், என்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்குது, கல் எறிகிறவனுக்கு போய் நான் ஒளிவேனா? I've got so much of power and I'm the creator God, and will I hide myself from a mere human being is trying to throw a stone at me? கல் எறிகிறீங்களாப்பா, எறிங்க அப்படின்னு கல் என்கிட்ட வரும்போது ஃபூன்னு ஒரு ஊதி அந்த கல்லை அவனுக்கே திருப்பி அனுப்பி அவன் மூஞ்சி செதறும்படி பண்ணிடுவேன் நான். If I were in Jesus' place, I would have said, oh, you want to throw a stone at me? Go ahead. And when the stone comes near me, I would just blow it and make the stone explode on his face and prove who I am to him. அதுதான் அந்த மாதிரி முட்டாள்தனம் நம்ம பண்ணக்கூடாது. We should not behave foolishly like that. இயேசு, அவருக்கு விசுவாசம் இல்லையா? அவருக்கு வல்லமை இல்லையா? அவருக்கு வேதம் தெரியாதா? ஏன் இயேசு தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும்? Why didn't Jesus have faith? Didn't he know the word of God? Didn't he have the boldness to stand against them? Why did he hide in that situation? எல்லா நேரங்களிலும் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. Bible doesn't say that every time you've got to hide yourself.
ஆனால் ஆபத்து காலத்தில் சில தீங்கு நம்மை நோக்கி வரும்போது வேதம் நமக்கு தெளிவாக உன்னை நீ மறைத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. But at times of trouble, times of destruction, times of evil, Bible encourages us to hide ourselves. இயேசு மறைத்து கொண்டு போய்விட்டார். அதனால அவருக்கு இவங்க கல்லெறிகிறவங்களால எந்த பாதிப்பும் அவருக்கு இல்லை. Because Jesus hid himself and just walked away, he was not affected by anybody who was about to throw a stone. அதுபோல நாமும் விவேகமாய் நடந்து ஆபத்துக்கு நம்மை மறைத்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Similarly, likewise, we also should be prudent, and during this time of evil and trouble, we have got to hide ourselves and preserve ourselves. முடிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், Finally, what I'm going to say is this. இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அதிகமாக இருக்க உங்களை நீங்கள் அபியாசப்படுங்கள். I want you to make an effort during this time to stay at home always. முந்தின நாட்கள் மாதிரி அனாவசியமாக சும்மா ஜாலியா வெளியே போகிறது, அதாவது ஒன்றுக்கும் இல்லாம சும்மா வந்தேன், சும்மா போனேன், சும்மா வந்தேன், இந்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து கர்த்தருக்குள்ளே உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். Do not be like before where you say, I simply came, I simply did this, I simply went there. Don't do that. But instead of that, spend time with the Lord and hide yourself in His presence. நீங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் உங்கள் அறை வீடு பூட்டப்படுகிறது என்று அர்த்தம். If you're a person who prays, it means that your rooms are closed. இந்த நாட்களில் நன்றாய் ஜெபம் பண்ணுங்கள், நன்றாய் வேதம் வாசியுங்கள், ஆண்டவரை துதித்து நன்றாய் பாடி ஆராதனை செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை இங்கே டிவி மூலம் ஆன்லைனில் தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. அவைகளை நீங்கள் கேட்டு உங்களை வீட்டுக்குள்ளே மறைத்து இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். During this time, I want to encourage you that you spend more time in secret with God. Spend time reading His Word. Spend time praying. Sing songs and learn the secret of worshiping God. And by doing that, enjoy the presence of God and thereby hide yourself and preserve your life at home. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் டிவியிலோ அல்லது ஆன்லைனில் வர்ற அசுத்தமான காரியங்களை பார்த்து உங்களை கெடுத்துக்கொள்ளாதிருங்கள். Do not defile yourself by being at home and watch everything that comes online and everything that comes on TV. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மறைவிடம் என்று சொல்லுகிறார். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே என்று சொல்லுகிறார். The psalmist says, God, you are my hiding place and my shield. ஆகவே கர்த்தரை உங்கள் மறைவிடமாக வைத்துக் கொள்ளுங்கள். So keep the Lord as your hiding place. நிச்சயமாய் சத்துரு நம்மை பார்க்காதபடி நம்மை அவர் மறைத்துக் கொள்வார். Definitely God will hide you from the eyes of the evil one so that he will not see you. ஒரு ஜெபம் ஆண்டவரை நோக்கி நாம் செய்வோம். கர்த்தாவே, என்னை இந்த பொல்லாத தீமைகளுக்கு விலக்கி என்னை உம்முடைய சமூகத்துக்குள்ளே உமக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுங்கள். Shall we make one prayer and say, Lord, hide me under your wings, preserve me and keep me within you and preserve me from all evil. புத்தியீனமாய் செயல்படாதிருங்கள். Do not behave unwisely. கர்த்தர் நம்மை காத்துக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். God will preserve us and He will bless us. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? Shall we pray? நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு உங்களை இந்த வேத வார்த்தைகளை கொண்டு இந்த காலத்துக்கு ஏற்ற வசனங்களை தந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I strongly believe that God has spoken to you and encouraged you much by giving this word this morning, a message that is according to the times which we pass through. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். O Lord, we come into your presence in the name of Jesus Christ. ஆண்டவரே, எங்களை சுற்றி பொல்லாப்புகள், தீமைகள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் பரவும் போது நாங்கள் எங்களை மறைத்து கொள்ள வேண்டும் என்று வேத வசனங்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறது. Your word says that during the time of evil, time of trouble, time of destruction, your word tells us that we need to preserve ourselves, save ourselves from all evil and hide ourselves. ஆகவே இப்பொழுது உள்ள இந்த கொள்ளை நோய்க்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள இந்த பயங்கரமான கொள்ளை நோய் எங்களை விட்டு கடந்து போக மட்டும், சினம் கடந்து போக மட்டும் உன்னை ஒழித்துக்கொள் என்று
நீர் சொன்னது போல நாங்கள் எங்களை ஒழித்து கொண்டு கர்த்தருக்குள்ளே பாதுகாத்து கொண்டு எந்த விதமான பாதிப்பும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வராமல் உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி நடக்க உதவி செய்யும். Father, I pray that, Lord, you would help your children as we saw in your word, that till the destruction passes away, till this wrath of God passes away, Lord, you've asked us to hide ourselves. I just pray that your children will obey your word and hide themselves, O God. எங்கள் தேவனே, நீரே எங்கள் மறைவிடமாய் இருக்கிறீர். O Lord, you are our hiding place, O God. உம்முடைய மறைவுக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்ளும். Keep us in your hiding place. ஆண்டவரே, கொரோனா கிருமி யாரையும் தாக்காதபடி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற அந்த மறைவுக்குள்ளே, அந்த கோட்டைக்குள்ளே ஆண்டவரே புகுந்து கொள்ள உதவி செய்யும். Father, we pray that this virus, this pandemic will not touch any of us. That, Lord, you will hide us under your pavilion, under your wings, under your shelter, O God. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுனால் உம்முடைய நாமத்துக்குள் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே சுகமாய் காத்துக்கொள்ளும். As David says, Lord, the name of the Lord is a strong and mighty tower. The righteous run into it and are safe. Lord, I just pray that your children who are covered by your name, who have taken shelter under your name, would be preserved because of your name from this destruction, O God. எங்கள் நாட்டை விட்டு இந்த பயங்கரமான சினம் கடந்து போகும்படி செய்யும். We pray that this wrath, this anger, this indignation on our land would be removed in Jesus' name. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பயங்கரமான கொள்ளை நோயினால் மாண்டு போகிறார்கள். Lord, we see that there are thousands and thousands of people who are dying every day because of this, oh God. சீக்கிரமா இந்த கொரோனா ஆண்டவரே தேசத்தை விட்டு போகும்படி நீர் கிரியை செய்யும். Father, Lord, we pray that you will work in such a way that this pandemic will be wiped away from our land forever, O God. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். Preserve your children, O God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. Amen. 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 God bless you.